In today's class, we are going to learn about an interesting grammar topic. It's called as pronouns. From our childhood days, we have been learning about this. சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை பார்த்து கத்துனிட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு சுலபமா ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நவுன்னா என்னன்னு புரிஞ்சுட்டு இருக்கோமா ஒழுங்கா? நவுன்னா என்ன? ஒரு பெயர் சொல் அப்படின்னு தமிழ சொல்லுவோம். இந்த பெயர் சொல்ல என்னெல்லாம் அடங்கும்? ஒரு நபர், பர்சன், ஒரு இடம், பிளேஸ், விலங்கு, அனிமல், ஒரு பட்சி அல்லது ஒரு பறவை, இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள் பத்தி கொடுக்கப்பட்டிருக்கலாம். இட் கேன் பி அ திங், பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் பேர்ட் ஆர் அ திங். ராஜா, ஜஃப்னா, இது ஒரு இடத்தினுடைய பெயர். டைகர் or peacock, or simple one, swan, table, fan, or a pen, anything it can be. Or building. If my topic is about any one of these things, it means to say I am talking about a noun. நான் ஒரு பெயர் சொல்ல பத்தி பேசிட்டு இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரோன்னு ஒண்ணு எழுதிருக்கல மேம், ப்ரோனவுன்ஸ். ஏன் அதை ப்ரோனவுன்னு சொல்றோம்? இப்போ ராஜா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ராஜா என்னுடைய நெருக்கமான நண்பர். ராஜா ஸ்டடீஸ் இன் VEM ஸ்கூல். Raja comes to school by bus. If Raja doesn't come to school, we will miss Raja. இந்த வாக்கியங்கள்லாம் படிக்கிறது ஏன் ஒரேடியா இத்தனை வாட்டி ராஜாவான பெயர் எழுதப்பட்டிருக்கு? இதுக்கு பதிலா வேற என்னாலும் எழுத முடியுமா? வேற ஏதாவது ஒரு வார்த்தை இந்த இடத்துல நான் நிரப்பினேன்னா அந்த வார்த்தை இந்த மொனோட்டனஸா மறுபடியும் ராஜாங்கிற ஒவ்வொரு வாக்கியத்தையும் எழுதப்படுற பெயர் நீக்கி வேற ஏதாவது ஒரு வார்த்தை எழுதினோம்னா அது அந்த நபரையே குறிக்குமா? குறிக்கும். அந்த நபரையே குறிக்கணும். ஆனா ராஜாங்கிற பேருக்கு பதிலா நான் உபயோகிக்கணும். அப்படி என்ன பேர் நான் உபயோகிக்க முடியும்? அப்படி என்ன வார்த்தையை நான் உபயோகிக்கலாம்? நான் எங்கெல்லாம் ராஜா எழுதியிருக்கேனோ அதெல்லாம் இதுல நான் இரேஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை ராஜா ஸ்கூலுக்கு வரவில்லை என்றால் நாங்கள் ராஜாவை மிஸ் செய்வோம். முதல் வாக்கியத்தில் கட்டாயமாக அது வேண்டும். ஏன் மேம் முதல் வாக்கியத்துல வேணும்? ஏன்னா யார பத்தி பேசுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தா தானே அவர் பேருக்கு பதிலாக வேற என்ன வார்த்தை உபயோகிக்கலானே நமக்கு புரியும். ராஜா என்னுடைய நெருக்கமான நண்பர். அதற்காக முதல் இடத்தில், அதாவது இந்த இடத்தில் சப்ஜெக்ட் இடத்தில் ஒரு நபரினுடைய பெயர், ஒரு நபரை பத்தி பேசப்பட்டுள்ளது. அடுத்த வாக்கியத்திலும் அடுத்தடுத்து வரும் வாக்கியங்களிலும் இந்த ராஜாவை பத்தி தான் பேசப்பட்டுள்ளது. ஆனால் நான் இந்த வார்த்தையை தவிர வேற ஒரு வார்த்தையை உபயோகிக்கலாம் என்றால் அது என்ன உபயோகிக்கலாம்? He studies in VEM school. அவன் VEM ஸ்கூலில் படிக்கிறான். அவன் தினைக்கும் ஸ்கூல் இருக்கு. He comes to school. Sorry, I missed to write. He comes to school by bus. அவன் ஸ்கூலுக்கு பஸ்ஸின் மூலமாக வருவான். He comes to school by bus. அவன் ஸ்கூலுக்கு பஸ்ஸின் மூலமாக வருவான்.
ஒருவேளை அவன் ஸ்கூலுக்கு வரவில்லை என்றால், இஃப் ஹீ டசன்ட், ஒருவேளை அவன், அவன் என்ற சொல் ஆன இங்கிலீஷ் அர்த்தம் ஹீ. இஃப் ஹீ டசன்ட் கம் டு ஸ்கூல், ஒருவேளை அவன் ஸ்கூலுக்கு வரவில்லை என்றால் நாங்கள் அவனை மிஸ் பண்ணுவோம். we will miss him. we will miss him. என்ன வார்த்தை உபயோகிக்கணும்? அவனை, அவன், அவனை, நாங்கள் அவனை மிஸ் செய்வோம். அவன் விஎம் ஸ்கூலில் படிக்கிறான், அவன் ஸ்கூலிற்கு பஸ்ஸின் மூலமாக வருகிறான். ஒருவேளை அவன் ஸ்கூலிற்கு வரவில்லை என்றால் நாங்கள் அவனை மிஸ் செய்வோம். இங்க ராஜாவினுடைய பெயர் பதிலாக ஹிம் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டுள்ளது. இங்க எல்லாம் பார்த்தோம் என்றால் அடுத்தடுத்த வாக்கியங்களில் ஆரம்ப வார்த்தையாக எழுதப்பட்டிருந்தது. ஆரம்ப வார்த்தையாகனா ஏன் மேம்? சப்ஜெக்டினுடைய இடத்துல எழுதப்பட்டது. யாரை பத்தி நாம் பேசுகின்றோமோ, யாரை பத்தி அந்த வாக்கியத்தில் பேசப்படுகிறதோ அதை நாம் சப்ஜெக்ட் என்று சொல்லுவோம். whatever is being talked about in a given sentence, that is the doer of action for a given sentence. யார் அந்த செயலை செய்கின்றாரோ அவரை நாம் ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் என்று கூறுவோம். இந்த வாக்கியத்தில் என்ன என்றது, அவரை பற்றி பேசப்படவில்லை. ஒருவேளை அவன் வரவில்லை என்றால் நாங்கள் அவனை மிஸ் செய்வோம். இந்த இடத்துல இந்த கடைசி வாக்கியத்துல மட்டும் நாங்கள், யார் மிஸ் பண்ண போறா? நாங்க மிஸ் பண்ண போறோம். So subject will become we. That is, in place of subject, we is getting change. ஏன்னா மற்ற சென்டென்சஸ் எல்லாத்துலயுமே ஹீங்கிற வார்த்தை தான் சப்ஜெக்டினுடைய இடத்துல இருந்தது. ஆனா இந்த கடைசி இடத்துல மட்டும் விங்கிற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்துல இருக்கு. யாரு மிஸ் பண்ண போறா? நாங்க மிஸ் பண்ண போறோம். யார மிஸ் பண்ண போறோம்? அவனை மிஸ் பண்ண போறோம். whoever is getting missed, verb ஆனதுக்கு அப்புறம் வருது. இந்த ப்ரோனோன் ஆன ஹிம் verb ஆனதுக்கு அப்புறம் எழுதப்படுது. அதனால் இது ஆப்ஜெக்ட்னு இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுப்போம். யாரை பத்தி பேசப்படுகிறதோ அது சப்ஜெக்ட். அந்த செயலானது யாரை போய் அடைகிறதோ அதை நாம் ஆப்ஜெக்ட் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கியங்கள் அனைத்துமே யாரை பத்தி பேசப்பட்டதோ, அதாவது ராஜாவை பத்தி பேசப்பட்டது, அது ஆரம்ப வாக்கியத்திலே ஆரம்ப வார்த்தையாகவே வந்துவிட்டது. ஆனால் இந்த கடைசி வாக்கியத்தில் மட்டும் அவனை பற்றி கடைசியாக கொடுக்கப்பட்டிருந்தது. செயலானது அவனை போய் அடைகின்றது. சோ நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு நபர், இடம், பொருள், விலங்கு அல்லது பட்சி பத்தி படுகிறது என்றால் அதை நாம் பெயர் சொல் என்று சொல்லுவோம். அந்த பெயர் சொல்லுக்கு பதிலாக நான் உபயோகிக்கின்ற வார்த்தையை ப்ரோனவுன் என்று சொல்கின்றோம். வேர்ட் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன். இன்ஸ்டெட்னா அதற்கு பதிலாக, அதற்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான் வேர்ட் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன். நவுனுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்றது. ராஜா என்ற பெயர் பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான் ஹீ, ஹிம். அவனுடைய பிடித்தமான விளையாட்டு டேபிள் டென்னிஸ். அப்ப நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? his favorite sport is. இங்கேயும் கவனிங்க, இதுவும் ப்ரோனவுன் தான். வாக்கியத்துக்கு தகுந்தவாறு ப்ரோனவுன் என்பது உபயோகிக்கப்படுகிறது. அவன் என்ற பொழுது ஹீ என்று உபயோகித்தோம். அவனுடைய என்ற பொழுது ஹிஸ். அவனை என்று சொல்லும் போது ஹிம். his favorite sport, அவனுக்கு பிடித்தமான விளையாட்டு என்னவென்றால் அது டேபிள் டென்னிஸ். அவனுடைய, அவனுடைய என்ற வார்த்தைக்கான இங்கிலீஷ் வேர்ட் ஹிஸ். அவன் என்னுடைய அப்படிங்கிற போது he is my, he studies. அவன் விஎம் ஸ்கூலில் படிக்கின்றான். இப்ப நமக்கு எந்த ப்ரோனோம் எந்த வாக்கியங்கள்ல எந்தெந்த இடத்துல நம்ம உபயோகிக்கிறோங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிறோம். அதுவும் பாக்குற வார்த்தைகள் அனைத்துமே மாஸ்குலைன் ஜெண்டர், ஒரு ஆண் பாலை சம்பந்தப்பட்டுள்ள ப்ரோனோன்கள் பார்க்கின்றோம். மாஸ்குலைன் ஜெண்டர் ஐம் சாரி. இது வரைக்கும் என்னெல்லாம் வார்த்தை பார்த்திருக்கோம்? he,
his, him. அவன், அவனுடைய, அவனை. இந்த வாக்கியத்தை சம்பந்தமாக நான் சொல்கிறேன். we will miss him. நாங்கள் அவனை மிஸ் பண்ணுவோம். These are all pronouns for masculine gender. He, his, இது போன்ற வார்த்தைகள் சப்ஜெக்ட் இடத்தில் தான் நாம் உபயோகிப்போம். சப்ஜெக்ட் ப்ரோனோனாக நாம் உபயோகிப்போம். ஹிம் என்ற இந்த ப்ரோனோன் ஆப்ஜெக்டின் இடத்தில் தான் வரும். அதாவது யாரை போய் அந்த செயலானது அடைகிறதோ அந்த இடத்தில் தான் இந்த ஹிம் ஆகின்ற ப்ரோனோன் எழுதப்பட்டிருக்கும். ஹி, ஹிஸ் இந்த பிரதிபெயர் சொல்கள் இது சப்ஜெக்ட் ப்ரோனோனாக உபயோகிக்கப்பட்டிருக்கும். ஹிம் என்ற ப்ரோனோன் ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக எழுதப்பட்டிருக்கும். அவனுக்கு, அவனுடைய, அவனை. we gave him a book. நாங்கள் அவனுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தோம். we gave him நாங்கள் அவனிடம் கொடுத்தோம். So subject, action, object. செயலுக்கு முன்பாக வரக்கூடிய வார்த்தை தான் சப்ஜெக்ட் ப்ரோனோன். அந்த செயலானது ஆக்ஷன், ஏ என்றால் ஆக்ஷன், ஒரு verb செயல் சொல். இது யாரை போய் அடைகிறது? அது ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். நவுன் என்றால் ஒரு நபர், இடம், பொருள், விலங்கு அல்லது பட்சி. இதனுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேம் ஆஃப் a person, place, animal or a bird, thing. It is called a noun. A word used instead of a noun is called pronoun. நம்ம பொதுவா என்னெல்லாம் ப்ரோனவுன் உபயோகிப்போம் மேம்? he, his, him இதெல்லாம் ஆண் பாலை சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரோனவுன். he, his சப்ஜெக்ட் ப்ரோனோனாக உபயோகிப்போம். ஹிம் என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக உபயோகிப்போம். இதுவே ஒரு பெண்ணாக இருந்தால் she, her, பொருள், இடம், it, அவர்கள், they, அவர்களுக்கு, them, யூ என்ற இந்த வார்த்தை சப்ஜெக்டின் இடத்திலும் உபயோகிக்கப்படலாம் ப்ரோனோனாக, ஆப்ஜெக்டினுடைய இடத்திலையும் உபயோகிக்கப்படலாம். ஐ கேவ் யூ அ பிஸ்கெட். நான் உனக்கு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தேன். இந்த இடத்துல யூ வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துல இருக்கு. ஐ கேவ் யூ அ பிஸ்கெட். நான் உன்னிடம் ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தேன். யார் கொடுக்கிறா? நான் கொடுக்கிறேன். Who is doing the action? Subject. இங்க சப்ஜெக்ட் யாரு? நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். கொடுக்கிறேங்கிறது verb. யாருக்கு கொடுக்கிறேன்? உனக்கு கொடுக்கிறேன். So who is the receiver of object? யார் இந்த பிஸ்கெட்டை வாங்கி கொள்கிறார்? நீ. You becomes the object. So subject, verb, object. You gave me a you gave me a biscuit. நீ எனக்கு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்த. இந்த இப்பவும் பாருங்க, சப்ஜெக்டினுடைய இடத்துல உபயோகிச்சாலும் சரி, ஆப்ஜெக்டினுடைய இடத்துல உபயோகிச்சாலும் சரி, இந்த வார்த்தையான யூக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. The words you and it will not any change as a pronoun. சப்ஜெக்டினுடைய இடத்துல உபயோகிச்சாலும் ஒண்ணுதான், ஆப்ஜெக்டினுடைய இடத்துல உபயோகிச்சாலும் ஒண்ணுதான். He gave it. It was given by him. எப்படி நம்ம மாத்தி எழுதலாம்? ஆப்ஜெக்டினுடைய இடத்துல மாத்தி எழுதினாலும் சரி, சப்ஜெக்டினுடைய இடத்துல எழுதினாலும் சரி,
இதற்கான மாற்றம் வருவதே இல்லை. இது எக்ஸெப்ஷன். இது என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸெப்ஷன். EXCEPTION. he, him, his, she, her, it, they, them, you. இது போன்ற வார்த்தைகள் அனைத்துமே ப்ரோனோன். பெயர் சொல்லுக்கு பதிலாக உபயோகிக்கின்ற வார்த்தைகள் தான் பிரதிபெயர் சொல். இதுக்கு சம்பந்தமா ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்ப்போம், ப்ரோனோனை சம்பந்தமா. அதுலயே சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனோனை பத்தியும் கொடுக்கப்பட்டிருக்கும். After that understanding, we shall move on to answering our textual questions. Okay, recording few minutes pause பண்ணிக்கலாம். So in this video, we would have seen what a pronoun is and how do we differentiate between subject and object pronoun. Similarly, questions in our textbook are also asked pertaining to subject and object pronoun. We shall try solving it over there. In Unit 9, pronoun topic has been discussed. To study these sentences, first I'll read out these sentences. I am and a. You gave me an egg. நான் வந்து and a. நீ வந்து எனக்கு ஒரு முட்டைய கொடுத்த. யார் கொடுத்தா? நீ கொடுத்த. யாருக்கு கொடுக்கப்பட்டது? எனக்கு. So you is subject pronoun. எஸ்ன்னு எழுதணும். யாரு பத்தி பேசப்பட்டிருக்கு? யாருக்கு கொடுக்கப்பட்டது? எனக்கு. We are friends. நாங்கள் எல்லோரும் நண்பர்கள். You taught us English. நீ எங்களுக்கு இங்கிலீஷ சொல்லிக் கொடுத்த. நாங்க எல்லோரும் நண்பர்கள். யாரை பத்தி பேசப்படுகிறது? எங்களை பத்தி பேசப்படுகிறது. சப்ஜெக்ட். நீ எங்களுக்கு. It is coming before the verb. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்புக்கு முன்னாடிதான் சப்ஜெக்ட் ப்ரோனோனானது உபயோகிக்கப்பட்டிருக்கும். இங்க வேர்ப் எது மேம்? சொல்லி கொடுக்கப்பட்டது. டாட். யார் சொல்லி கொடுத்தா? நீ. யாருக்கு? எங்களுக்கு. So this action is received by us. So usங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இதே மாதிரிதான் ஒவ்வொரு வாக்கியத்திலையும் நம்ம சென்டென்ஸை படிச்சு எது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ யூங்கிறது இந்த வாக்கியத்திலுமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான். யூ அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நீயும் நானும் நண்பர்கள். ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு உதவி செய்கிறேன். யார் உதவி செய்யறா? நான் உதவி செய்யறேன். ஸோ ஐ ஆம் தி டூவர் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த வாக்கியத்துல நாங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். உனக்கு உதவி செய்கிறேன். ரிசீவர் ஆஃப் ஆக்ஷன். ஹெல்ப் இஸ் யூ. மை ஃபாதர் இஸ் அட் ஹோம். என்னுடைய அப்பா வீட்டில் இருக்கிறார். தயவு செய்து அவரை சந்திக்கவும். ப்ளீஸ் மீட் ஹிம். அவரை. அப்பா என்ற காரணத்தால் அவரை என்று நாம் சொல்லுவோம். தயவு செஞ்சு அவரை பார்க்கவும். அவன், அவனை, அவரை. யோர் மதர் இஸ் வெரி கைண்ட். உங்க அம்மா ரொம்ப மென்மையா ரொம்ப பாசமா இருக்கா. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் அவங்கள. ஸோ பிடிக்குங்கிறது வேர்ப். வேர்புக்கு முன்னாடி இந்த வார்த்தையான ஐ வருது. அதனால இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஹர்ங்கிற வார்த்தை யாரை பிடிக்கும்? ரிசீவர் ஆஃப் ஆக்ஷன் இஸ் ஆப்ஜெக்ட். ஸோ ஹர் இஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். மை பெட் இஸ் அ கேட். என்னுடைய செல்ல பிராணியானது பூனை. நான் எப்பொழுதும் அதனுடன் விளையாடுவேன். ஐ பிளே வித் இட். நான் அதனுடன் விளையாடுவேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்டுங்கிற ப்ரோனவுன் ஒரு பொருளுக்கும் உபயோகிக்கலாம், ஒரு விலங்குக்கும் உபயோகிக்கலாம், ஒரு இடத்துக்கும் நம்ம உபயோகிக்க முடியும். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி சென்டென்சஸ் we are using this word it. ஒரு நபர், ஒரு பொருளா இருந்தாலும் இட், ஒரு இடமா இருந்தாலும் இட், ஒரு விலங்கு அல்லது பட்சியா இருந்தாலும் இட்டுன்னு தான் நம்ம சொல்றோம் ப்ரோனோனா பக்கத்தை. தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் என்னுடைய நண்பர்கள். நான் அவர்களுடன் படிப்பேன். ஐ ஸ்டடி வித் தெம். ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ்லாம் என்னெல்லாம் வரும்? ஐ,
ஐ வந்து நான், நாங்கள் வரத ப்ளூரல் ஃபார்ம். இது சிங்குலர். ஐங்கிற வார்த்தை சிங்குலர், எஸ்ன்னு எழுதியிருக்கேன். இதுவே இந்த வார்த்தை விங்கிறது ப்ளூரல். அதுக்காக தான் இந்த வார்த்தை ஆனதுக்கு அப்புறம் ஒரு லைன் போட்டிருக்கு. யூங்கிற வார்த்தை நீன்னு சொல்லும் போதும் சிங்குலர் தான், நீங்கள் என்று நாம் குறிக்கும் பொழுதும் அது யூ யூ என்ற வார்த்தை தான். இப்ப ஐக்கு எப்படி நான் என்றால் ஐ, நாங்கள் என்றால் வி என்று சொன்னோம். ஆனால் யூ என்ற வார்த்தைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடு கிடையாது. யூ என்ற வார்த்தை சிங்குலரிலும் யூ தான், ப்ளூரல் ஃபார்மிலையும் யூ தான். அந்த வார்த்தைக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. யூஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஹி அவன், அவனுக்கு. ஹிம், ஷீ, ஹர். ஷீங்கிறது சப்ஜெக்டாக உபயோகிப்போம். ஹர் என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் இடத்தில் உபயோகிக்கப்படும். மறுபடியும் சொல்கிறேன், சென்டென்ஸை பொறுத்து அது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதாவது ஹர் என்ற வார்த்தை, அவளுடைய பிடித்தமான பொழுதுபோக்கு செஸ் விளையாடுவது. ஹர் ஃபேவரட் ஹாபி இஸ் பிளேயிங் செஸ். இந்த இடத்துல பார்த்தோம்னா சப்ஜெக்ட் இடத்துல உபயோகிச்சிருக்கோம். ஷீ பிளேஸ் செஸ், அவள் செஸ் விளையாடுவாள். இரண்டு இடத்துலயும் சப்ஜெக்ட் எழுதுற இடத்துல ப்ரோனோன் உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் ஹர் என்ற வார்த்தை சப்ஜெக்ட் ப்ரோனோனாகவே உபயோகிக்கப்பட்டுள்ளது. வி கேவ் ஹர் அ பிஸ்கெட்னு சொன்னோமா, ஐ கேவ் ஹர் அ பிஸ்கெட். அப்ப அந்த இடத்துல ஹர்ங்கிறது ஆப்ஜெக்டினுடைய இடத்துல நிரப்பப்பட்டது. இட், யூவும் இட்டுக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சப்ஜெக்டாகவும் நாம் உபயோகிப்போம், ஆப்ஜெக்டினுடைய இடத்திலும் நாம் அதை உபயோகிப்போம். A pronoun is a word that takes place of a noun. பெயர் சொல்லுக்கான இடத்தை அது எடுத்துக்கொள்கிறது. Circle the pronouns in the sentence below. Some sentences have more than one pronoun. இங்க நம்ம ப்ரோனோன்னா சர்க்கிள் பண்ணணும். சில வாக்கியங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரோனோன் ஆனது உபயோகிக்கப்பட்டுள்ளது. She went to shop with Abdul. Every day, Supipi goes to school with them. சுசிபிங்கிறது இங்க நவுன், அப்துல்ங்கிறது நவுன், ஒரு நபரினுடைய பெயர். சுசிபி goes to school with them. அவர்களுடன் சுசிபி ஸ்கூலுக்கு செல்கிறார். At the shop, the cashier gave her some change. cashier வந்து அதாவது பணத்தை கையாளும் நபர், அவளிடம் சிலது பணத்தை சேஞ்சை கொடுத்தார். Every morning he goes for work. ஒவ்வொரு காலை பொழுதிலும் அவன் வேலைக்கு செல்வான். He goes for work. அவன். I enjoyed the food he bought. இந்த வாக்கியத்துல இரண்டு ப்ரோனோன் ஆனது உபயோகிக்கப்பட்டிருக்கு. நான் அவன் கொண்டு வந்த சாப்பாட்டை விரும்பி சாப்பிட்டேன். I enjoyed the food he brought. He ஆப்ஜெக்டினுடைய இடத்துல இருக்கு. We played with the puppy, then gave it a biscuit. நாங்கள் அந்த நாய்க்குட்டியுடன் விளையாடினோம். We played. அதற்கு இப்போ இங்க வந்து என்ன, பப்பிக்கு பதிலா இட்டுங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நாய்க்குட்டிங்கிற வார்த்தை இந்த இடத்துல தென் கேவ் பப்பி அ பிஸ்கெட்னு எழுதியிருக்கலாம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த வேர்ட் பப்பி, ஐ ஹாவ் ரிட்டன் இட் ஆஸ் இட். சாரி, இந்த சென்டென்ஸ் இட் இஸ் கிவன் ஆஸ் இட். அதற்கு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தோம். Did you see the house we built? நீ நாங்க கட்டின வீட்டை பாத்தியா? யூ, நீ வந்து பாத்தியா? யார் கட்டினத? நாங்க கட்டின வீட்டை நீ பாத்தியா? I bought it for me. நான் அது எனக்காக தான் வாங்கினேன். கடைக்கு போறோம், ஒரு சார்ஜர் வாங்குவோம், அதை நமக்காக தான் வாங்கியிருப்போம். I bought it for me. I is subject pronoun, me is object pronoun. We went to the ground. நாங்கள் மைதானத்திற்கு சென்றோம்.
We went to the ground. The dog wagged its tail as it was friendly. அதனுடைய வாலை ஆட்டியது. ஏனென்றால் அது ரொம்ப நட்புடன் எங்களுடன் இருந்தது. As it was friendly. அதனுடைய வாலை அது ஆட்டியது. அது ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. வேர்புக்கு முன்னாடி எழுதப்படுறது சப்ஜெக்ட் ப்ரோனோன். வேர்ப் ஆனதுக்கு அப்புறம் செயலானது யாரை போய் அடைகிறதோ அது ஆப்ஜெக்ட். Did you see the house we built? You, we. I bought it for me. So I underlined all the pronouns over here. மேட்ச் செய்ய வேண்டும். ஷெரின் அண்ட் ஐ, வி. முரளி, ஆண் நபர். அதனால் ஹி. சுபிபி, ஷி. The big truck. It, பொருள். Boys and girls, அவர்கள். They. பாத்திமா loves to sing song. இங்க அண்டர்லைன் ஆக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு தகுந்த ப்ரோனோனை நம்ம உபயோகிக்கணும். ஆண் நபராக இருந்தால் அதுக்கு தகுந்தவாறு உபயோகிப்போம். She loves to sing songs. அவளுக்கு. அவள் பாடுவதென்றால் விருப்பப்படுவாள். Rahul and Damsara enjoy listening to songs. They, அவர்கள் பாடுவதற்கு, பாட்டை கேட்பதற்கு விருப்பப்படுவார்கள். Pramod will sing a song with Purni. He will sing a song with her. Pramoda has a beautiful voice too. She has a beautiful voice too. அவளுக்கும் ஒரு இனிமையான குரல் உள்ளது. The concert will be held tomorrow. It will be held tomorrow. அது நாளைக்கு நடக்கப்படும். Fatima and I will sit in the front row. நாங்கள் முதல் ரோவில் உட்கார்ந்து கொள்வோம். We. She, they, he, her, she, it, we. Her loves to sing. ஏன் மேம் சொல்லக்கூடாது? Her என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனோனை தான் நாம் உபயோகிப்போம். நீங்களும் பதில்களை எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன கேம் விளையாடி பார்ப்போம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் சம்பந்தமா.
டக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லாட்டி மை நேம் இஸ் லூசி. ஐ ஆம் அ பிரசீலியன். நான் ஒரு பிரேசில் நாட்டை சேர்ந்தவன். ஐ ஆம். மை பிரதர் ஹெல்ப்ஸ் மீ அண்ட் ஐ ஹெல்ப் ஹிம். சாக்லேட். ஐ லவ் இட். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ஐ லவ் இட். லுக் மை ஸ்ட்ராபெரிஸ். தே லுக் டெலிஷியஸ். தே என்ற வார்த்தை சரியானது. சாக்லேட். ஐ லவ் இட். எனக்கும் அது மிகவும் பிடிக்கும். My brother helps me and I help him. Look my strawberries. They look delicious. அது come with us. We are going to cinema. நாங்கள் சினிமாவிற்கு செல்கின்றோம். I am a Brazilian. Look my strawberries. They look delicious. My brother helps me and I help him. நீங்களும் என்னுடன் சரியாக கண்டுபிடிச்சிருந்தால் சிறப்பு. In today's session, we learned about pronouns and differentiation between subject and object pronouns. Any doubts to anyone, you may please ask me. ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான் பிரதிபெயர் சொல். he, him, his, she, her, it, you. இது போன்ற வார்த்தைகள் எல்லாமே ப்ரோனவுன். him, her என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக உபயோகிக்கப்பட்டிருக்கும். யூவுக்கும் இட்டிற்கும் அந்த வேறுபாடு கிடையாது. இரண்டு இடத்திலையும் நாம் உபயோகிப்போம். உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய கிளாஸை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.